வேற மாதிரியா? கண்டிப்பா வேற மாதிரி, உண்மையா. யாரு வந்தாலும் செம்மையா என்ஜாய் பண்ணலாம். பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. செம்ம சூப்பரா இருக்கு மியூசிக்லாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? செம்ம தங்கச்சி பாசம்ன்றதெல்லாம் செம்மையா இருக்குண்ணா. தனுஷோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் நான் சொல்ல முடியாதுண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. தனுஷ்காவை பார்க்கலாம் கண்டிப்பா. ஓவராலா எப்படி இருக்கு படம்? படம் சூப்பரா இருக்கு. படம்லாம் எந்த குறையுமே சொல்லவே முடியாது. படம் சூப்பரா இருக்கு. பக்காவா இருக்கு. தூக்கி சொருகுறானு. சூப்பரா இருக்கு. தனுஷோட ஆக்ஷன் எப்படி? நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. பாட்டுக்காக தான் வந்தோம். பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா? கண்டிப்பா. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பரா இருந்துச்சு. ராயன் தான் பார்க்கணும். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. டெட்பூல் ரெஃபரன்ஸ்லாம் இருந்தது. டெட்பூல் ரெஃபரன்ஸ் இந்த படத்துல மூணு ஈட்டி இருக்கும். இல்ல ஒண்ணே படத்துக்கு தானே, பாட்டுக்கு தானே படமே. அது இல்லாட்டி அவ்வளவுதான். ஓவரால் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சரியில்லை. நம்மளை பொறுத்தவரை செகண்ட் ஹாஃப் தான் செம்ம. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? மியூசிக் சூப்பர். மியூசிக் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. சூப்பர். ரஹ்மான் மியூசிக் எப்படி இருந்துச்சு? ரஹ்மான் மியூசிக் ரஹ்மான் வந்து ஃபண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. தரனா ஆஸ்காருக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வர லீடு வர சான்ஸ். டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? தனுஷோட டைரக்ஷன் இல்ல சூப்பரா இருக்கு. இன்னொன்னு தலைவர் வச்சுட்டு வருவாரு தனுஷ். தனுஷ் டைரக்ஷன் விஷயம் எப்படி பாக்குறீங்க? நல்லா இருந்துச்சு bro. அந்த சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா அந்த காத்தம் வைப் தான் இருந்தது. நைட்ல எடுத்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பரா. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். த்ரில்லிங்கா இருந்துச்சு. பசங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்குங்க. தனுஷ்காண்டி மட்டும்தான். செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு. தரமா இருந்துச்சுடா. தனுஷ் நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி அவரு டைரக்ஷன் பண்ணா சூப்பரா இருக்கும். எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்கள தூக்கியும் அது மாதிரி கிடையாது. எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காரு. பக்கவா இருக்கு. தனுஷ் ஆக்டிங்ல மாசா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃபைட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் சூப்பரா இருக்கு படத்துல. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே. ஏன்னா படத்துல வந்து கொஞ்சம் காமெடி அந்த மாதிரி இல்ல. படம் ஃபுல்லா ஆக்ஷன் படம் தான். பார்க்கலாம். படம் கண்டிப்பா தனுஷ் கூட அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் தான் அது. டைரக்ஷன் வைஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க தனுஷோட டைரக்ஷன் வைஸ் என்ன சொல்றது, அவர் வேற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார். டு பி ஆனஸ்ட், அவர் தனுஷ் ஃபேன் கிடையாது, தளபதி ஃபேன் தான். பட் ஸ்டில் அவரோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் கொஞ்சம் எங்கேயுமே லேக் ஆகல. ஸோ பிளாக் பஸ்டர் அடிக்கும்னால சான்சஸ் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியா இருக்கு. எக்ஸாம்பிள் வடச்சென்னை மூவி, அசுரன். ஸோ அந்த லைன்ல இருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் அதில் காமெடி இருக்கும் இல்ல. மூவி எப்படி இருக்கு? பார்க்கலாம். டைம் பாஸ் பண்ணலாம்னு வரலாம், பார்க்கலாம். நல்ல ஆக்ஷன் லைக் பண்றவங்க படம் பார்க்கலாம். ஃபேமிலியா பாக்குறதுன்னா ஃபுல்லி ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். சூப்பரா இருக்கு. பிளாக் பஸ்டர் அடிக்குமா? நல்லா இருக்கு. ரஹ்மான் மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருந்துச்சு ரஹ்மானோட? ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லவே தேவையில்ல. அவர் தான் ஏற்கனவே ஆஸ்கர் வாங்கிட்டாரு. நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்ல. நல்லா பண்ணிருக்காரு. பிஜிஎம்லாம் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். அப்படி இருக்கு. மூவி நல்லா தான் இருக்கு. சூப்பரா தான் இருக்கு. ஓகே ஓகே. எல்லாம் குடும்ப ஓவராலா எப்படி இருக்கு படம்? சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எப்படியும் ஒரு 500 கோடியாச்சும் அடிச்சிருப்போம். ஈனா தரமா சம்பவம் பண்ணிட்டாரு. பக்கமான படம். ரஹ்மான் பாய் பண்ணிட்டாரு. சரி, தனுஷோட டைரக்ஷன் வைஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் டி படம்னா ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். ஒரு புதுப்பேட்டையில பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ஒரு செம்ம சேஞ்சஸ் இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா அவரு பத்தி கேட்க வேணும். நல்லா பண்ணிருக்கேன். ஓவரால படம் எப்படி இருக்கு? ஓவரால் படம் ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்படியே பார்க்கலாம் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் அளவு இல்ல. நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓவரால படம் எப்படி இருக்கு? ஒரு ஆள் அவங்க அப்பா இறந்தது காட்டவே இல்லை. அது எதனால இறந்தாருன்னு சொல்லவே இல்லை. அவங்க நல்லா இருக்கு. டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? தனுஷ் டைரக்ஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பிஜிஎம்ஸ்ல எப்படி இருந்துச்சு? எல்லாம் சூப்பரா இருந்துச்சு சார். சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஓவர் பில்டப் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. பிஜிஎம்ஸ்ல எப்படி இருக்கு? ஏஆர் ரஹ்மான் குண்டு. ஏஆர் ரஹ்மான் தான் சூப்பரா இருந்தது. ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் எல்லாமே ட்விஸ்டா இருந்துச்சு. கடைசியில அந்த கொலை சீன்லாம் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண விட சூப்பரா இருந்தது. ஓகே. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? மியூசிக் ரியலி குட். எல்லாருமே உள்ள வந்து லிரிக்ஸ் எல்லாம் போட்டு போகி போகி சாங் பாடும்போது எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே. ஓவரால படம் எப்படி இருக்கு? ஓவரால் மாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல, ரொம்ப அதிகமா இருந்தது. 50th மூவின்றதுனால இட் வில் பி a better. இப்ப பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா? மேபி. தனுஷோட ஆக்டிங் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்டிங் இதுல வேற லெவலா இருந்தது. ரியலி வேற லெவல். we enjoyed a lot. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? பிஜிஎம் ஸ்கோர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? பிஜிஎம்னால தான் படம் ஓடும் கண்டிப்பா. பேக்ரவுண்ட் மியூசிக் வாஸ் டூ குட். சின்ன சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. பட் கம்ப்ளீட்டா மூவி வந்து ஆக்ஷன்லயே டிராவல் ஆகுற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். படம் தனுஷுக்காண்டி வேணா பார்க்கலாம் ஒழிஞ்சு ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் புற பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஆனா சின்ன பசங்களுக்கு இது வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய ஆளுங்களுக்கு வேணா செட் ஆகும், சின்ன பசங்களுக்கு இருந்தது என்டர்டைன்மெண்ட் வேற எதுவுமே கிடையாது, ஜோக் எதுவுமே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் போலதான் நடந்துட்டு இருக்கு, வேற எதுவும் கிடையாது படத்துல. ரஹ்மான் மியூசிக்ல எப்படி இருக்கு? பாட்டு அந்த அளவுக்கு 50% பார்க்கலாம் சார். அந்த அளவுக்கு நமக்கு ரெகுலர் மூவி மாதிரி இல்ல. ஆமா, ஆனா தனுஷுக்காண்டி பார்க்கலாம். ஓவரால் மூவி எப்படி இருக்கு? பண்ணா இருக்கா இல்ல நல்லா இருக்கா? 10க்கு 5 கொடுக்கலாம். இப்போ தனுஷ் மூவினா லவ் ஆக்ஷன் எல்லாமே கலந்து எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ஷன் மூவி பாக்குறவங்க பார்க்கலாம். தனுஷோட டைரக்ஷன் வைஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? டைரக்ஷன் வைஸ் வந்து புதுப்பேட்டை, ஆடுகளம், இன்னும் அவரோட இந்த மாதிரி ஆக்ஷன் மூவிஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டு பண்ண மாதிரி இருக்கு. புதுசான ஒரு கான்செப்ட் மாதிரி தெரியல. எனக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சிருக்கு. தனுஷ ஒரு வேற விதத்துல பாத்துருக்கேன். புதுப்பேட்டை அந்த மாதிரி சீக்வன்ஸ்ல எடுத்து வச்சிருக்காங்க. தனுஷோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? மொத படமே இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னா போக போக நல்லா இன்னும் சூப்பரா பண்ணுவாங்க. பாக்கலாம், நல்லா இருக்கு. ஓவராலா படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. மியூசிக் வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அது வேற லெவல்ல தோணுது. பெருசா ஒன்றும் பண்ணல இந்த படத்துல. 2 சாங் தான் இருக்கு, பிஜிஎம் மட்டும் தான் இருக்கு. ஓவராலா பிஜிஎம்ஸ்ல எப்படி இருக்கு? பிஜிஎம் செய்யாத பின்னிக்காது. அது மொத சாங் ஒரு மாதிரி பிஜிஎம் வரும் டைட்டில் கார்டு போடும்போது, அதுல இருந்து அப்படியே அந்த பிஜிஎம்மே நம்மள ஒரு மாதிரி நல்லா அசுரன் பிஜிஎம் மாதிரி. அசுரன் எப்படி அது மாதிரி ராயன். ஓவராலா மூவி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படி ஸ்கிரீன் பிளேயோ அதே மாதிரி நடிச்சிருக்காரு. நல்லா எடுத்திருக்க. டைரக்ஷன் நல்லா இருக்கு. டைரக்ஷன் தாறுமாறா இருக்கு. செம்மையா பண்றாப்புல தனுஷ். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் சிஸ்டர் சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம். ஆக்டிங் வைஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்டிங் வைஸ் யூஷுவல் தனுஷ் எப்படி நடிப்பாப்புல அதே மாதிரிதான். ரஹ்மான் மியூசிக்ல எப்படி இருக்கு? ரகுமான் மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான், அந்த எஃபெக்ட் இல்ல. ஓவராலா மூவி எப்படி இருக்கு? ஓகே, பார்க்கலாம், நல்லா இருக்கு. பாட்டுலாம் நல்லா தான் இருக்கு. டைரக்ஷனும் நல்லா இருக்கு. ஆனா கதை தான் என்னன்னு ஒண்ணுமே புரியல. தம்பியே இல்ல மியூசிக் ரஹ்மான் மியூசிக்ல எப்படி இருக்கு? ரகுமான் வாய்ஸ் அள்ளுது. கிழிச்சு எழுந்துரும் கூட இருக்கு. பிஜிஎம்ஸ்லாம் ஸ்கோர்லாம் எப்படி நல்லா இருந்துச்சா? நம்ம ப்ரோ மாசா இருந்துச்சு படம். தனுஷ் டைரக்ஷன் வைஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? பெஸ்ட் டைரக்டர்.